கோதுமை மாவு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கோதுமை மாவு கூடவே 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 முந்திரியை உடச்சி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதே பேனில் 1/2 டம்ளர் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை இந்த பேனில் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கேரமலைஸ் பண்ணதை எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கேரமலைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா கலர் சேஞ்சிங்காக தான். அதுக்கப்புறம் கூடவே 2 டம்ளர் சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சுருண்டு வர பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு பேனில் ஒட்டாமல் வரும். அந்த பதத்தில் எடுத்தோம்னா அல்வா ரெடி.